அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆசிரியர்களின் இடமாற்றம் தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல். பாடசாலைகளில் மாணவர்களுக்காக நிறுவப்படும் குழு பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை. யாழ் செம்மணியில் இன்று முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுகள். வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளான முச்சக்கர வண்டி. யாழில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட முதியவர். அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கும் பெருந்தொகை ஓய்வூதியம். தென்னிலங்கையில் படகு கவிழ்ந்து விபத்து. இலங்கையில் 5000க்கும் அதிகமான ரயில் பயணங்கள் ரத்து. காலியில் விசேட சோதனை நடவடிக்கை. 24 பேர் அதிரடி கைது. காவல்துறை அதிகாரி சித்திரவதை. அடிப்படை உரிமைகளை மீறிய TID உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளுக்கு இடையில் ஆசிரியர் இடமாற்ற முறை ஏற்படுத்துவது குறித்து தற்போது கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கல்வி அமைச்சர் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து இரத்தினபுரி மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு விளக்கம் அளிக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது பிரதமர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக கட்டமைக்கப்பட்ட மற்றும் பயனுள்ள ஆசிரியர் இடமாற்ற கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கல்வி செயற்பாட்டில் ஆசிரியர்கள் ஒரு தீர்க்கமான காரணியாக உள்ளனர் என்றும் அதன் வெற்றியை உறுதி செய்வதற்கு பொருத்தமான ஆசிரியர் பகிர்வை பராமரிப்பது மிக முக்கியம் எனவும் பிரதமர் ஹரணி சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டை எதிர்த்து போராடுவதற்காக பாடசாலை அளவிலான குழுக்களை நிறுவ பொது பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆபத்தான மருந்து கட்டுப்பாட்டு வாரியத்துடன் இணைந்து இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. 1080 பாடசாலைகளில் ஏற்கனவே இதுபோன்ற குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழுவிலும் பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் ஆபத்தான மருந்து கட்டுப்பாட்டு வாரியத்தின் பிரதிநிதி ஆகியோர் அடங்குவர். 25 மாவட்டங்களிலும் உள்ள பாடசாலைகளில் போதைப்பொருள் பரவுவதை தடுப்பதே இந்த முயற்சியின் நோக்கம் என தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிகளில் இருந்து இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை எவ்வித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் அடையாளம் காணப்படவில்லை. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் 22வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 2 மனித புதைகுழிகளில் இருந்து இன்றைய தினம் 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. அதேபோல செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 31 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது இன்றைய தினத்துடன் 95 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் AA ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்படும் அகழ்வுப்பணி தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள், தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டது. இதுவரை 101 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நாளைய தினமும் அகழ்வு பணி தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளன. திம்புள்ள பத்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலிருந்து ஹட்டன் நகர் நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியொன்று கொட்டக்கலை பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் கொட்டக்கலை கொமர்ஷியல் பகுதியில் இன்று பிற்பகல் 1 மணியளவில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் திம்புள்ள பத்தனை போலீசார் அதிவேகத்தில் பயணித்த முச்சக்கர வண்டியின் முன் சக்கரத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டு பிரதான வீதியின் குறுக்கே கவிழ்ந்து கால்வாய்க்குள் விழுந்ததாக தெரிவித்தனர். இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி பலத்த சேதமடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அல்லிப்பிட்டி பகுதியில் படுக்கையில் எரிந்த நிலையில் வயோதிபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 3ஆம் வட்டாரம் அல்லிப்பிட்டி வெண்புறவியைச் சேர்ந்த 84 வயதுடைய மணியா சேவியர் என்ற வயோதிபரே இவ்வாறு எரிந்த நிலையில் இன்று முற்பகல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
வயோதிபர் வாழ்ந்த வீட்டில் இருந்து புகை வெளிவருவதை வீதியால் சென்ற அவரது உறவினர் அவதானித்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது குறித்த விபரீதத்தை கண்டுள்ளார். உடனடியாக உறவர்களை அழைத்து முதியவரை மீட்க முயற்சித்துள்ளார். ஆனாலும் முதியவர் தீயில் கருகி ஏற்கனவே இறந்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கிராம சேவகர் மற்றும் காவல்துறைக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு தீவக பகுதி மரண விசாரணை அதிகாரி என் தியாகராசா சென்று பார்வையிட்டு சடலத்தை மீட்டு காவல்துறையின் ஒத்துழைப்புடன் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக குறித்த முதியவர் நடக்க முடியாத நிலையில் தனது வீட்டில் தனிமையில் வாழ்ந்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை எண் 44 கீழ் 90 கீழ் ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 90% ஓய்வூதியம் சுற்றறிக்கை விதிகளின்படி 20 ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை என்று ஓய்வூதியதாரர்கள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. 1991 முதலாம் மாதம் 1ஆம் தேதி முதல் அரசு சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற ஒரு குழுவினர் 2004 முதல் இந்த பிரச்சினையை எதிர்கொண்டுள்ளதாக அமைப்பின் நிர்வாக செயலாளர் டி. லக்ஷ்மன் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஓய்வூதிய திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட ஓய்வூதிய வீதங்கள் இந்த ஓய்வு பெற்றவர்களின் ஓய்வூதிய உரிமையை 80% குறைத்துள்ளதாகவும் நிர்வாக செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். 18ஆம் தேதி 10ஆம் மாதம் 1990 திகதியிட்ட அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை எண் 44 தொடக்கம் 90 கீழ் இந்த ஓய்வூதியதாரர்கள் 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 1991 முதல் 31ஆம் தேதி 12ஆம் மாதம் 2003 வரை தங்கள் சம்பளத்தில் 90% பெற உரிமை பெற்றுள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 10 வருட சேவையை முடித்த ஆனால் 20 வருட சேவையை முடிக்காத ஓய்வூதியதாரர்கள் சுற்றறிக்கை விதிமுறைகளின்படி தங்கள் கடைசி மாத சம்பளத்தில் 90% பெற உரிமை பெற்றுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினை தொடர்பாக 2004 முதல் ஒவ்வொரு அரசாங்கத்தின் பொறுப்பான அதிகாரிகளுக்கும் 120க்கும் மேற்பட்ட கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்தாலும் இதுவரை இந்த நேர்மறையான பதிலும் கிடைக்கவில்லை எனவும் லக்ஷ்மன் பீரிஸ் கூறியுள்ளார். தெற்கு கடற்பரப்பில் மெரிஷியா அருகே இன்று விபத்துக்குள்ளான படகு ஒன்றிலிருந்து 2 மீனவர்களை கரையோர காவல்படையினர் மீட்டுள்ளனர். மெரிஷியா பண்டாரமுல்லையில் இருந்து 35 மற்றும் 63 வயதுடைய மீனவர்கள் இன்றைய தினம் கடத்தொழிலுக்கு சென்ற நிலையில் கடல் சீற்றத்தால் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சம்பவம் தொடர்பில் அறிந்தவுடன் இலங்கை கரையோர காவல்படை CG-201 என்ற கரையோர ரோந்து படகை அந்த இடத்திற்கு அனுப்பியது. பொதுமக்களின் உதவியுடன் மீனவர்களையும் அவர்களது படகையும் மீட்பு குழுவினர் கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். கடந்த ஆண்டு இடம்பெற்ற ரயில்கள் தடம்புரல்வு மற்றும் ரத்து செய்யப்பட்ட ரயில் விவரங்கள் குறித்து அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு ஜனவரி 15 முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை 5305 ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை குறித்த காலப்பகுதியில் 101 ரயில்கள் தடம் புரண்டதாகவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலியின் பல பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையில் 24 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மகமூதர பகுதியை சுற்றி வளைத்த 13 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மேற்கொள்ளப்பட்ட இந்த விசேட சோதனை நடவடிக்கையின் போது முச்சக்கர வண்டிகளும் திடீர் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. இந்த சோதனையின் போது போதைப்பொருள் வைத்திருந்த ஒரு சந்தேக நபர் மற்றும் சாரதி குழு மீது போக்குவரத்து குற்றச்சாட்டுடன் குற்றம் சுமத்தப்பட்டது. கம்பஹா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த லக்ஷ்மன் குரேயை சட்டவிரோதமாக தடுத்து வைத்து சித்திரவதை செய்வதன் மூலம் காவல்துறையின் பயங்கரவாத தடுப்பு பிரிவு அடிப்படை உரிமைகளை மீறியிருப்பதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி காரணமின்றி கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரி குரே 14 ஆண்டுகள் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இதன் மூலம் அரசியலமைப்பின் பிரிவு 11 மற்றும் 13 கீழ் மனுதாரின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக நீதியரசர்களின் அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. உயர் நீதிமன்ற பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ, நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரின் இணக்கப்பாட்டுடன் நீதியரசர் நவாஸ் இந்த தீர்ப்பை அளித்துள்ளார்.
முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளி படுகொலை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புபட்டிருப்பதாக குறை மீது பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் குற்றம் சாட்டியிருந்தனர். அவர் 2010ஆம் ஆண்டு தனது சட்டத்தரணி மஞ்சுள பாலசூரிய மூலம் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அப்போதைய பாதுகாப்பு செயலாளரின் உத்தரவின் பேரில் தான் சட்டவிரோதமாக பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கில் குறைவுக்கு அரசாங்கம் 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ இன்று ஓய்வு பெறுகின்ற நிலையில் அவர் வழங்கிய இறுதி தீர்ப்புகளில் ஒன்றாகவும் இது அமைந்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.